வணக்கம். வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு கவுனி அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறோம். வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 தடவை போட்டிருக்கேன். ஆனால் இது மோர் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எந்த வியாதிக்காரர்களும் இந்த கஞ்சி குடிக்கலாம். காலையில் டீ காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கஞ்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். நைட்டு அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இப்போ இதில் பாருங்கள், சீரகம், கருவேப்பில், கொத்தமல்லி தழை, பூண்டு, குருமிளகுத்தூள் வேகட்டும். இறக்கி வைக்கும்போது நீங்கள் உப்பு போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப கெட்டியாகும் போது உப்பு முதல்லே போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா குடிக்க முடியாது. பூண்டு வெந்துடும். வெந்தோடனே நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு. உப்பு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இந்த கஞ்சி 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், உப்பை நீங்கள் இதை இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறின பின்னாடி தான் நம்ம மோர் இதுக்குள்ளே ஊற்றணும். பாருங்கள், கஞ்சி நல்லா ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி மோர் 1 டம்ளர் கஞ்சிக்கு 1/2 டம்ளர் மோர் ஊற்றிக்கோங்க. உப்பு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல உப்பு போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு பத்தலைன்னு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கவுனி அரிசி மோர் கஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமான கவுனி அரிசி மோர் கஞ்சி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.